வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கன்னிராசி அன்பர்கள், நீங்க கண்ட கனவு எல்லாமே நனவாகக்கூடிய மாதம்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் போதிய வருமானம் இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பொருளாதார ரீதியா நீங்க ஒரு உயரத்தை தொடக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. உடல்நல சார்ந்த விஷயங்களை மட்டும் நீங்க ஒரு சில விஷயத்துல எச்சரிக்கையா இருந்தாவே இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான். தொடர்ந்து கன்னிராசி அன்புகள் இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, கன்னிராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம். கன்னிராசிக்கு அதிபதி கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான். புதன் பகவான் தான் தன்னுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் தான் இந்த கன்னிராசி. உடல் அமைப்பின் பார்க்குறப்ப கன்னிராசியில் பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அச்சம் கூச்ச சுபாவங்கிறது இயல்பாகவே இருக்கும். உங்களுடைய தோட்டத்தை வச்சு வயசை கூறிட முடியாது. ஏன்னா இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. நடுத்தர உயரம், இயற்கையான அழகு, ஞாபக சக்தி கொண்டவங்க. அதே மாதிரி இயற்கையான அழகு அமைஞ்சிருக்கும். எல்லோரையும் நீங்கள் வசிப்படுத்துருவீங்க. உங்களுக்கு கோபம் வருது அரிதான். அப்படியே வந்தாலுமே ஒரு சில வார்த்தையிலேயே பேச்சு நிறுத்திக்குவீங்க. அழகான இடை, அடிமேல் அடி வச்சு நடக்கிற இயல்பு இது உங்களுக்கே உரிதானது. எவ்வளவு அவசரம் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நிதானத்தாலேயே எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல் முடியும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. உங்களுடைய குண அமைப்புன்னு பார்க்குறப்ப எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விரும்புவீங்க. உலக விஷயம் நிறைய தெரிஞ்சு கேட்டு வச்சுக்கணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிச்சணுங்கிற ஒரு இலக்கோடு நீங்கள் பயணிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சாதுவாக, அதாவது சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்கன்னே சொல்லலாம். உங்களை யாருமே அவ்வளோ எளிதாக ஏமாற்ற முடியாது. எவ்வளோ அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய சுக துக்கம் சரி, அவங்களுடைய அசௌகரியம் சௌகரியம் இது எல்லாம் ஆராய்ஞ்சு தான் நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல நடத்தை, வசீகரமான தோற்றம் படித்தவங்கன்னு சொல்லலாம். எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. எவ்வளவுதான் கற்றிருந்தவங்களா இருந்தாலும் தான் கட்டுறதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களையும் நல்ல வழியில் நடத்திட்டு போகிறவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். உறவினர் வகையில் தான் சின்ன சின்ன தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சகோதர ரீதியாக நீங்கள் எதிர்ப்புகளை சந்தி வேண்டியது இருக்கலாம். மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி மற்றவங்களை வசிப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல், அறிவாற்றல் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்வில் எப்போது உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். தன்னை தாழ்த்தி மற்றவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல குணம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக சுகமான வாழ்க்கை தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் விரும்புவீங்க. கஷ்டம் துன்பம் எது வந்தாலுமே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய படிப்பினைகள் நீங்கள் படித்ததால உங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையும் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க எதுலையுமே விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை கண்ணும் கருத்துமா காப்பாற்றக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தாய் மேலையும் துணை மேலையும் அதிகப்படியான பாசம் கொண்டவங்க. பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே போதுங்கிற அளவுக்கு தன வருமானம் உங்க வாழ்க்கையில தாராளமா அமையும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓய்வா இருந்தா கூட அதுல ஏதாவது ஒரு வகையில பணம் ஈட்டலாங்கிற எண்ணம் இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். அறிவு, திறமை, பேச்சாற்றல் இது எல்லாமே உங்களுக்கு பண வரவுங்கிறது தன்னால கொண்டு வரும். கிடைக்காத பொருளுக்கு ஏங்குறத விட கிடைச்சதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய குணம் இருக்கிறதே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக நடந்துட்டு வந்தால் உங்கள் வாழ்வு சிறப்பு. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஆசைக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு புத்திர பாக்கியம் அமைஞ்சா கூட ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண் குழந்தையும் ஆண் குழந்தையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு. அதே போலவே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் தான் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா கலைத்துறையிலும் ஒரு அதிக ஈடுபாடு கொண்டவங்க. ஒரு திரையோட நிறுத்திக்காம 2-3 துறையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கக்கூடியவங்க. வெற்றி லாபங்கிறது உங்களுக்கு இதனாலேயே கிடைக்கும். நீங்கள் எப்போதும் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு தளத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை நீங்கள் வணங்கிட்டு வர்றது உங்கள் வாழ்வில் சிறப்பு. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலனை தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட பயிற்சி அதிர்ஷ்டகரமாக தான் அமைஞ்சிருக்குது. சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொழில் விஷயம் உங்களுக்கு அற்புதம் தான். பல வகையில் வியாபார ரீதியாக லாபம் ஈட்டக்கூடிய விஷயம் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் வரவை விட செலவோட பட்டியல் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக வாழ்க்கையும் சரி, உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. ஒரு கணிசமான மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்க போறீங்கன்னு சொல்லலாம்.
இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன தடை எல்லாமே நீங்க போகுது. மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் தான். குடும்பம் குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தினாவே எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். கொஞ்சம் உறவினர் வகையில் அப்பப்போ சிக்கல் ஏற்படலாம். பேச்சில் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் சேமித்து வச்ச வாய்ப்பெல்லாம் ஏதோ ஒரு ரீதியாக சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வாங்க. வீண் வரை எல்லாம் வேண்டாம். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த காலத்தில் சுமூகமாக முடிஞ்சாலும் சரியான வரனை தேர்ந்தெடுக்கிறது அவசியம். வேலை விஷயமா இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய சிக்கலில் எதுவுமே இல்லை. சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தான். இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அமைதி காக்கிறது அவசியம். வேலை மாற்றம், இடம் மாற்றம், இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலத்தில் சிக்கல் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செயல்படுறது நல்லது. வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு இது நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் வருமானம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை இந்த காலத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்க தான் முடியாது. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, செலவுங்கிறது அதிகமாக வரும். பெரும்பாலான கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே விரயஸ்தானம் 12வது வீட்டில் இருக்கக்கூடிய பல விஷயம் பெரிய செலவை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சுப செலவை மாற்றிக்க பாருங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டுக்காக கொஞ்சம் தவிர்க்க முடியாத செலவு செய்யலாம். திடீர்னு வாகனம் பழுதாகிறதோ இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு பெரிய தொகை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கொஞ்சம் கடன் வாங்குறத தவிர்த்து பாருங்க. இந்த மாதம் நீங்கள் அடுத்தடுத்து கடன் வாங்குறது அது கொஞ்சம் திருப்பி செலுத்துறதுல கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இதனால இந்த காலத்தில் நீங்கள் கடன் பெறதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக எடுத்துகிட்டு தான் வரணும். மற்றபடி கன்னிராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான் ஏற்பட போகுது. எந்தவித சங்கடம் இருந்தாலுமே உழைப்பால வாழ்வில் வளம் பெறக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான். நீங்கள் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் முக்கியத்துவம் அளிக்கிறது சிறப்பான ஒன்று. சுக்கிரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து ஒரு பக்கம் அதிகம்தான். பேச்சில் இனிமையை இருந்துட்டாவே எல்லா விஷயமும் உங்களால் சாதுரியமாக செயல்பட முடியும். எடுத்த காரியம் எல்லாமே கைகூடி வரும். புண்ணிய காரியங்களில் இயல்பாகவே உங்கள் மனசில் ஒரு நாட்டம் அதிகரிக்கும். கொஞ்சம் தந்தை ரீதியோட மனஸ்தாபம் ஏற்படுறது இயல்பு தான். இருந்தாலும் அனுசரித்து போக பாருங்க. பூர்வீக சொத்து மாதிரியான விஷயத்தில் வரவேண்டிய லாபம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுன்னு சொல்லலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பெற கொஞ்சம் கடினமாக முயற்சி செஞ்சு பாருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி முயற்சிக்கு ஏற்ற பலன்கிறது கிடைக்கும். சில நேரத்தில் தொழில் ரீதியாக கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யறது மனசுக்கு ஒரு சந்தோஷ நிலை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளோட வழியிலையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எதுலையுமே முழு கவனமாக ஈடுபட்டிங்கன்னா நன்மை தான் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பழியெல்லாம் சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு கருத்து சொல்கிறங்கிற பேரில் தேவையில்லாத விஷயத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பணிச்சுமை எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். வீண் அலைச்சல் இது எல்லாமே இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கும். புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி போட பாருங்க. நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் சிறப்பு ஏற்பட போகுது. தொடர்ந்து ஒரு சில விஷயத்தில் வீணான கவலை எல்லாமே ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனமாக இருக்க பாருங்க. கொஞ்சம் சொத்து தொடர்பான விவகாரங்களில் ஏற்கனவே பிரச்சனை சந்திச்சுக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலத்தில் சுமூகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இயல்பாகவே கடவுள் மேலே ஒரு பக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நெருங்கிய நண்பர் வகையில் ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தால் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய காலம்தான். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பளு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதத்தை ஈடுபடுவாங்க. கொஞ்சம் பொறுமையை கடந்து வர பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனசாபம் ஏற்படுறது இயல்பு தான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் சிறப்பு. சகோதர வகையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வருமானங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, புதன்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கிட்டு வர பாருங்க. இதனால மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கிறது படிப்படியாக நீங்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை உணர முடியும். கடன் பிரச்சனைங்கிறது இனி படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்பு இதனால் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடும் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நவகிரகத்தில் புதன் பகவானுக்கு விளக்கேற்றி நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்கிறது மேலுமே சிறப்பான ஒன்று.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.